நம்ம பார்த்தோம்னாக்க இப்போ 530 தமிழ் பள்ளிகள் ஏறக்குறைய இயங்கிக் கொண்டிருக்கிறது தேசிய அளவில். நம்முடைய மக்கள் தொகைக்கு இந்த 530 பள்ளிகள் உண்மையாக பார்த்தோம் என்றால் பத்தாது. ஏனென்றால் பள்ளிக்கூடங்கள் மாணவர் சேர்க்கை குறைவாக இருக்குன்னு பேசுகிறாங்க எல்லாருமே. அது உண்மைதான். அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்க நிறைய பள்ளிக்கூடங்கள் இன்னும் தோட்டப்புறங்கள்லேயே இருக்குது. ஆனால் தோட்டப்புறத்துலேருந்து 20 வருஷம் 30 வருஷம் முன்னாலே நம்மவர்கள்லாம் வெளியாகிட்டாங்க. ஆனால் பள்ளிகள் அங்கேயே தான் இருக்குது. இந்த வெளியான மக்கள் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தாக்கா நகர்ப்புறம் அல்லது புறநகர், இந்த மாதிரி அர்பன் அண்ட் சப் அர்பனில் போயிட்டுருக்குறாங்க. அந்த ஏரியாவில் எந்த விதமான புது பள்ளிகள் நிர்மாணிக்கப்படவில்லை. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் இந்த தோட்டப்புறங்களில் விடப்பட்டு சென்ற பள்ளிகள் இன்னும் அங்கேயே இருக்கிறதுனால அங்கே மாணவர் பற்றாக்குறை இருக்குது. ஸோ இது மக்கள் தொகைக்கு இது அதிகம் அல்லது குறைவு அப்படின்னு பேசுகிறதுக்கான எந்த விதமான இதுவுமே பேசிக் கிடையாது. பள்ளியோட நிலைமை இப்போ பாருங்கள், ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்டேட்டில் ஒரு பள்ளிக்கூடம் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் நம்ம தான் இமேஜின் பண்ணிக்கணும். அப்படியே தான் இருக்குது அந்த பள்ளிக்கூடம் ஏன்னாக்கா அங்கே தான் மாணவர்கள் சேர்க்கையும் குறைவாக இருக்குது. இப்படி இருக்கிறப்போ அந்த பள்ளிக்கூடத்தை மாறணும் அல்லது மாற்றம் ஏற்படணும் எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? இது நியாயமாக எனக்கு தெரியல. இது ஸோ இப்போ பார்த்தியம் சொல்லியிருந்த போல் இப்போ அந்த மாற்றங்கள் வரும்போது, அதாவது அவங்க தோட்டப்புறத்துலேருந்து டவுன்ஷிப் எல்லாமே இப்போ தோட்டப்புறத்தில் பார்த்தா நம்ம சமுதாயமே அங்கே இல்லாத சூழ்நிலையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாற்றங்கள் வரும்போது அந்த பள்ளியோட மாற்றங்களுமே செஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் அது செய்ய தவறுனதுனால தான் இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே அந்த மாற்றங்களோட அந்த பள்ளியும் நம்ம மக்கள்கள் வெளியேறும்போது அந்த பள்ளிக்கும் இன்னொரு இடம் கிடைச்சி அவங்க வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சூழ்நிலை இருந்திருக்காது. அதாவது நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் குராங்குமுறை. ஸோ அந்த பள்ளிகள் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம ஒருத்தர் மேலே இந்த சாடலை போட முடியாது. அரசாங்கமும் அதை ரைட்டாக அவங்க கடைப்பிடிச்சிருக்கணும். லைக் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அந்த கேபிஎம், ஸோ அவங்களாம் அந்த மாற்றங்கள் வரும்போது இதுக்கு என்ன செஞ்சுருக்கணும்னு சொல்லி ஒரு விஷயங்கள் அவங்களும் செஞ்சுருக்கணும். அங்கேருந்து வெளியாகிறவங்க ஸோ எங்களுக்கு ஒரு பள்ளி வேணும், ஸோ நாங்கள் இந்த மாதிரி போகும்போது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே சரியாக நடக்காதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு கேமராவில் சில தோட்டப்புறங்களே பள்ளிகள் இருக்குது. அங்கே தமிழ் மாணவர்களோட அசலிக்காரவங்க தான் நிறைய அங்கே இருக்காங்க. ஃபாரினர்ஸும் அங்கே நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் மறு குடியேற்றம் சொல்லலாம். இது எஸ்டேட்லேருந்து இந்த தோட்ட துண்டாடல், இந்த மாதிரி தோட்டங்கள் மற்றொரு கைகளுக்கு போகிறது, இந்த மாதிரி பிரச்சனை நடந்தப்போ 70களில் 80களில் அந்த மக்களுக்கு சரியான நிவாரணம் அளிக்கப்படவில்லை. அவங்களுக்குன்னு எந்த விதமான திட்டமும் போடவே இல்லை. அரசாங்கம் பிளானே இல்லை அவங்களுக்கு ஆனால் இதே மற்ற சமுதாயத்துக்கு இருந்தது. உதாரணத்துக்கு இப்போ கம்புங் பார் சீனா எடுத்துக்கிட்டோம்னாக்க அந்த கம்புங் பாரில் கம்யூனிசம் முடிஞ்ச பிறகும் கூட அவங்களுக்கு அந்த கம்புங் பார் எப்படி சஸ்டெயின் பண்ணாங்க, அது எப்படி அவங்களுக்கே நில உரிமை கொடுத்தாங்க, இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். இது திட்டங்கள், அரசாங்க திட்டங்கள், கொள்கைகள். இந்த மாதிரியான ஒரு திட்டமோ கொள்கையோ இந்தியர்கள் தோட்டப்புறங்களில் இருந்து வெளியாகும் பொழுது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. சட்டத்தில் அதற்கு இடம் இருந்தாலும் அதை பற்றி யாரும் பேசலை, யாரும் அக்கறை எடுத்துக்கல. ஸோ இதுதான் ஒரு முக்கிய காரணமாகவும் பிரச்சனையாகவும் இருந்துச்சு. இது அப்போ இருந்த இந்திய தலைவர்கள் அல்லது இந்தியர்கள் இதை பற்றி யோசித்து சில முன்னெடுப்புகள் செஞ்சுருந்தாங்கனாக்க இப்போ நம்ம இப்படி உட்காந்து இதை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்க மாட்டோம். ஏற்கனவே இந்த நடைமுறை சிக்கல்கள் இந்த அக்கறையோ அல்லது புதிய அரசாங்கம் அவங்க சில விஷயங்களை செய்வதற்கு தடையாக இருந்தன அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இப்போ பினாங்கில் பார்த்தோம்னாக்க அங்கே சில பள்ளிக்கூடங்கள் ஒரு எஸ்டேட்லேருந்து அங்கேருந்து மக்கள் இப்போ எங்கே அதிகமாக குடியேறி இருக்கிறாங்களோ புதிய வீடமைப்பு பகுதிகள், நியூ ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஏரியாஸ், ஸோ அது பக்கத்துலேயே பள்ளிக்கூடத்தை நிர்மாணிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை மாநில அரசாங்கம் செய்யும் பொழுது இங்கே கல்வி அமைச்சு மத்திய அரசாங்கம் இருக்கிறதுனால பிரச்சனை வந்துச்சு. விடமாற்றம். ஏன்னா அந்த இடம் கல்வி அமைச்சின் கீழே இருக்கிறதுனால அது மாற்றத்துக்கான பிரச்சனைகள் அதே மாதிரி ஸ்லாங்கூர் மாநிலத்திலையும் நம்ம சில பள்ளிகளை பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி பிரச்சனை உதாரணத்திற்கு இப்போ புலாவ் கேரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சில பள்ளிக்கூடங்கள் அந்த அரசாங்கம் தயாராக இருந்தாலும் ஆனால் மத்திய அரசாங்கம் வேற ஒரு அரசாங்கம் இருந்தனால அதை மாற்றுறதுக்கான சந்தர்ப்பங்கள் ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. இருந்தாலுமே கூட பினாங்கில் ஒரு 2 அல்லது 3 பள்ளிக்கூடங்கள் இந்த மாதிரி மாற்றி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்லாங்கூர்லேயும் கூட சில பள்ளிகள் 2-3 பள்ளிகள் செஞ்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி ஜோஹர்லேயும் செஞ்சுருக்கிறாங்க. மன்னிக்க வேண்டும். இந்த விஷயத்தில் பார்த்தோம்னா புதிதாக நம்மளுக்கு 7 பள்ளிகள் வந்திருக்குது.
அவர் சொன்ன மாதிரி 10 ஆண்டு திட்டத்தில் வந்து ஒரு 7 புது பள்ளிகள் வந்திருக்குது. ரொம்ப சிறப்பான முறையில் இருக்குது, நிறைய பேர் பார்த்துருக்கோம். சில பள்ளிகளுக்கு வந்து அந்த விஷயமும் செஞ்சுருக்காங்க. அதாவது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாமே அந்த பள்ளிகளுக்கு வந்து சீரமைப்பு திட்டங்கள் வந்து நிறைய பள்ளிகளையும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த ஒரு 10-12 காலகட்டத்தில் பார்த்தோம்னா நிறைய பள்ளியில் அது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த 33 பள்ளிகள் வந்துட்டு இது வந்து இருக்கிற பள்ளிக்கூடங்கள், அந்த பள்ளிக்கூடங்கள் வந்து மறுசீரமைப்பு செய்வதற்கான மானியங்கள் வழங்கப்பட்டன. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னாக்கா, அந்த 33 பள்ளிகளில் ஏறக்குறைய ஒரு 20 பள்ளிக்கூடங்கள் தான் வந்துட்டு சீரமைப்பு முழுமையாக செய்யப்பட்டது. மற்ற பள்ளிகள் வந்துட்டு சில பள்ளிகள் வந்துட்டு அந்த சீரமைப்புக்கு உள்ளுக்கே போகலை. ஏன்னாக்கா நிலம் வந்து வேறு பேரில் இருந்தது, அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து வந்துட்டு இந்த மானியங்கள் வந்துட்டு எல்பிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேலாளர் வாரியத்துக்கு வழங்கப்பட்டது. சில பள்ளிக்கூடங்களில் மேலாளர் வாரியமே இல்லை, அதனால தடைப்பட்டு போயிருக்குது. இந்த மாதிரி நிறைய காரணிகள் இருக்கின்றன. இன்னொன்று வந்துட்டு பிரதமர் வந்து அறிவிக்கிறாங்க மக்களுக்காக சில விஷயங்கள் போய் சேரணும் அப்படின்னு. ஆனால் இதை வந்து நடைமுறை செய்வதில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய தடைகள் இருக்குது, நிறைய சட்ட சிக்கல்கள் கூட இருக்குது. இந்த மாதிரியான சிக்கல்களை சிக்கிக்கிட்டு தான் நிறைய பள்ளிக்கூடங்கள், அந்த 33 பள்ளிக்கூடங்களில் இன்னும் சில பள்ளிக்கூடங்கள் வந்துட்டு அந்த பயனை முழுமையாக அடையாமல் இருக்கின்றன. ஆனால் அந்த மானியம் இன்னும் அங்கே தான் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன்.